அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசியில் நல்வாழ்வு தரும் நவராத்திரி விழா. அப்படிப்பட்ட நவராத்திரி விழாவில் கும்பராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பாக இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன, இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசியில் நல்வாழ்வு தரும் நவராத்திரி விழாவின் சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, கும்பராசினியர்கள் இந்த புரட்டாசி மாதம் ஒரு புனிதமான ஒரு மாதம் என்று கூறப்படுதுங்க. கன்னிராசியில் சூரியன் பிரவேசிக்கும் இந்த மாதத்தில் பெண் தெய்வ வழிபாட்டால் பெருமை சேரும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். எனவே சக்தி வழிபாட்டால் சஞ்சலம் தீர்க்கும் மாதமாக புரட்டாசியில் வரும் நவராத்திரி விழா கொண்டாடினால் நலம் யாவும் வந்து சேரும். ஆக்கல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலுக்கு மூல காரணமாக விளங்கும் தெய்வங்களான சிவன், பிரம்மா, விஷ்ணுவினுடைய துணைவியர்களான துர்க்கை, சரஸ்வதி, லக்ஷ்மி ஆகிய தெய்வங்களை பூமாலை சூடியும் பாமாலை பாடியும் வழிபட்டால் பிரச்சனைகள் அகலும், பொருள் செல்வம் கூடும், வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் பெருகும். அந்த அடிப்படையில் உருவானதுதான் இந்த நவராத்திரி விழா. அது மட்டுமில்லாமல் இந்த நவராத்திரி விழாவை பொறுத்த வரைக்கும் சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி. அதே போல அம்பிகையை கொண்டாட உகந்த நாள் நவராத்திரி ஆகும். இந்த நவம் என்றால் 9 என்றும், ராத்திரி என்றால் இரவு என்றும் பொருள்படும். 9 இரவுகளில் அம்பிகையை கொண்டாடி விரதமிருந்து வழிபட்டு வந்தால் பொன் பொருள் குவியும் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி 9 நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி விழா இந்த புரட்டாசி மாதம் 6ஆம் நாள், அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அன்று ஆரம்பமாகிறது. அன்றைய தினம் முதல் இல்லங்களிலும் ஆலயங்களிலும் கொலு வைக்க தொடங்குவார்கள். 30/9/2025 தேதி அன்று துர்காஷ்டமி, 1/10/2025 அன்று சரஸ்வதி பூஜை, 2/10/2025 அன்று விஜயதசமி நிகழ்வோடு ராத்திரி முடிவடைகிறது. இந்த நாட்களில் முப்பெரும் தேவியை வழிபட்டால் ஒப்பற்ற வாழ்க்கை அமையபெறும். ஒருவர் வாழ்க்கையில் கல்வி, செல்வம், வீரம் மூன்றும் இருந்தால்தான் கல்வியால் ஈட்டிய செல்வத்தை காப்பாற்றி வைத்து கொண்டு வாழ்க்கை நடத்த இயலும். எனவேதான் வீரம் தரும் துர்கா தேவியை முதல் 3 நாட்களும், செல்வம் தரும் லக்ஷ்மியை அடுத்த 3 தினங்களும், கல்வி செல்வம் தரும் சரஸ்வதியை அடுத்த 3 நாட்களும் முறையாக பூஜை செய்து வழிபட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். அவ்வாறு வழிபட்டால் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏராளமாக நடைபெற தொடங்கும் என்பது முன்னோர் வாக்கு. தேவியின் அருள் கிடைக்க தேவர்கள் கடும் தவம் செய்தனர். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி ஆகிய 3 சக்திகளின் பேரருளையும் பெற முயற்சி எடுத்தனர். தேவர்கள் உடலை அசைக்காமல் தவம் செய்த நாட்களில் எல்லா வஸ்துக்களும் அசையாமல் இருந்தன. அதன் நினைவாக கொலு வைத்து கொண்டாடுகிறோம். இந்த சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழா மட்டுமின்றி பெருமாளுக்குரிய வழிபாட்டு தலங்களில் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகிறது. சிவபெருமானின் அருளை பெற்று தரும் கேதார கௌரி விரதம் என்று அனைத்து தெய்வங்களுக்குமான வழிபாடு மாதமாகவும் புரட்டாசி மாதம் இருக்கிறது. இந்த புரட்டாசி மாதத்தில் கடைபிடிக்கப்படும் விரதங்களில் சிலவற்றை இங்கே பார்க்கலாம். முதலாவதாக விநாயகர் விரதம். புரட்டாசி மாத வளர்பிறை சதுர்த்தியில் இந்த விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. விநாயகரை மனதில் நிறுத்தி செய்யப்படும் இந்த விரதத்தை மனசுத்தத்தோடு செய்தால் நாம் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். இது தவிர துர்வாஷ்டமி விரதம் என்பது விநாயகரை வழிபடும் ஒரு விரதமாக இருக்கிறது. புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி திதி அன்று சிவபெருமானோடு சேர்ந்து விநாயகர் வழிபட வேண்டிய விரதம் இது. இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குடும்ப ஒற்றுமை பல. அது மட்டுமில்லாமல் இரண்டாவதாக மகாலட்சுமி விரதம். இந்த மகாலட்சுமி விரதத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி முதல் 16 நாட்கள் லட்சுமி தேவி பிரார்த்தித்து செய்யப்படும் விரதம் இதுவாகும். தொடர்ச்சியாக 16 நாட்கள் மகாலட்சுமியை வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் இருக்கும் வறுமை அகலும், ஒளிமயமான வாழ்க்கை அமையும். அதே போல் புரட்டாசி மாத வளர்பிறை சப்தமியில் உமா மகேஸ்வரரை பூஜை செய்து 12 முடிச்சுக்கள் கொண்ட கயிற்றை, அதாவது சரடை, வலக்கையில் எடுத்துக் கொள்வார்கள். இந்த விரதத்தால் பிள்ளை பேறு கிடைக்கும். புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி ஜேஷ்டா தேவியை நினைத்து செயல்படும் விரதம் இது. மகாலட்சுமிக்கு மூத்த தேவியான இவரை பேச்சு வழக்கில் மூதேவி என்று அழைப்பார்கள். அடுத்ததாவதாக சஷ்டி லலிதா விரதம். புரட்டாசி மாத வளர்பிறை சஷ்டியில் பரமேஸ்வரியை குறித்து கடைபிடிக்கப்படும் விரதம் இது. இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் சர்வ மங்களமும் கிடைக்கப்பெறும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் புரட்டாசி மாத தேய்பிறை சஷ்டியில் சூரியனை பூஜை செய்து பழுப்பு வண்ணம் கொண்ட பசுமாட்டை
ஆபரணங்களால் அலங்கரித்து பூஜிக்கும் விரதமாகும். இதை மேற்கொள்வதால் சகல சக்திகளும் கிடைக்கும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த நவராத்திரியினுடைய சிறப்பாக கொலு அமைப்பது சிறப்பு. அந்த வகையில் கொலுபடிகள் அமைக்கும் முறைகள் என்ன என்று பார்க்கும்போது கொலுபடிகள் 5, 7, 9 என்ற ஒற்றைப்படை வரிசையில் அமைக்க வேண்டும். முதல் படியில் ஓரறிவு கொண்டவைகளான புல், பூண்டு, செடி, கொடி, தாவர வகைகளை வைக்க வேண்டும். இரண்டாவது படியில் 2 அறிவு கொண்ட பிராணிகளான பொம்மைகள், சிப்பி, சங்கு போன்றவற்றை இடம்பெற செய்ய வேண்டும். மூன்றாவது படியில் 3 அறிவு கொண்ட எறும்பு, கரையான் பொம்மைகளை வைக்க வேண்டும். நான்காவது படியில் 4 அறிவு கொண்ட உயிரினங்களான நண்டு, வண்டு போன்ற ஜீவராசிகள் பொம்மைகள் இடம்பெற வேண்டும். 5வது படியில் 5 அறிவு கொண்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்றவற்றின் பொம்மைகளை வைக்க வேண்டும். 6வது படியில் 6 அறிவு கொண்ட மனித பொம்மைகள் மற்றும் நாட்டிற்காக உழைத்த தலைவர்களின் பொம்மைகள் இருக்க வேண்டும். 7வது படியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட பொம்மைகள் இடம்பெற செய்ய வேண்டும். 8வது படியில் தேவர்களின் உருவங்கள், தெய்வங்கள், நவகிரகங்கள் பொம்மைகள் வைக்க வேண்டும். 9வது படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் அவர்களின் துணைவியர்களான சரஸ்வதி, லட்சுமி, துர்க்கை ஆகிய மூவரின் உருவங்களையும் வைக்க வேண்டும். இதற்கெல்லாம் நடுநாயகமாக கொலுபீடத்தில் விநாயக பெருமானையும் ஆதிபராசக்தியையும் வைத்து வழிபட வேண்டும். இப்படி செய்வதன் மூலமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம். அந்த வகையில இதுவரை 6ல் இருந்த சுக்கிரன் சிம்மத்தில் நுழைந்து கும்பத்தை பார்வையிடுகிறார். 7ஆம் பார்வை அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த பார்வை கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் விலகி அன்பை அதிகரிக்க வைக்குங்க. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த, குறிப்பாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்று தர இருக்கு. அதே போல உங்களுடைய ராசிக்கு குருவும் 9ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பது சுப அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் மனைவி வழியில் உதவிகள் கிடைக்க இருக்கு. வாழ்க்கையில் புத்துணர்ச்சி உணரும் தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ராசிக்கு 5ல் குரு இருப்பதால் அவர் 9ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதாலும் ராசியில் உள்ள தோஷங்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்க இருக்குதுங்க. தொழில் வியாபாரம் புதிய திருப்பத்தை பெற்று தர இருக்கு. திடீர் பணவரவு உண்டுங்க. முக்கியஸ்தர்கள் உதவி கிடைக்குங்க. அஷ்டம செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் நுழைவதால் ரியல் எஸ்டேட் துறைகளுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் உண்டு. வீடு மனை வாங்கும் யோகம் உண்டுங்க. இவ்வளவு நாட்களா வீடு வாங்க வேண்டும், மனை வாங்க வேண்டும் அல்லது நிலம் விவசாய நிலம் வாங்க வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கு சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் முயற்சித்த காரியங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு. இருந்தாலும் கூட என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இன்னும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் வலுத்து இருந்தாலும் 8ஆம் இடம் என்பதால் அந்த அதிபத்தியத்தை, அதாவது கஷ்டத்தை தரத்தாங்க செய்வார். திடீர் முடிவுகளை எடுக்க வைத்து விடுவார். எனவே யோசித்து செயல்பட வேண்டுங்க. பதற்றத்தால் காரியம் தாமதாகும். பெண்களால் பிரச்சனைகள் உண்டு. அதே போல் முன்கோபம் வேண்டாங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. குறிப்பா பண விஷயத்திலும் சரி, பெண்கள் விஷயத்திலும் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பெருமாளையும் தாயாரையும் வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.